புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை வரவிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடன் பகிர்வதற்காக நம்முடைய செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், வணக்கம். புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பேசுபொருளாக மாறியிருந்த நிலையில சென்னைக்கு வரவழைக்கப்படுவதாக தகவல்கள் சொல்லப்படுது. என்ன நடக்குது? ஏதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இருக்கா? திவ்யா, புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய சொகுசு விடுதியில் 2 நாட்களுக்கு முன்பு அதிமுக எம்எல்ஏக்கள் தலைமையின் உத்தரவின் பேரில் வரவழைக்கப்பட்டனர். குறிப்பாக நேற்று மாலை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சுமார் 45 நிமிடங்கள் எம்எல்ஏக்கள் முன்னிலையில பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது. முதல் கட்டமாக அவங்க வந்த எம்எல்ஏக்கள் அனைவரிடமும் ஆதரவு கடிதம் மற்றும் உத்தரவாத கடிதம் ஆகிய 2 கடிதங்களை பெற்றுக் கொண்டார்கள். அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முடிவுகள் குறித்தும் இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்தும் தெளிவாக பேசியதாக கூறப்படுகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள், பொறுமையாக இருங்கள், யாரும் அவசரப்பட வேண்டாம், முட்டி மோதி கொண்டு இங்கதான் வருவாங்க, அதிமுகவினுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது, பெரும்பான்மையில் நாம் முக்கிய பங்கு வகிப்போம் என்கிற ரீதியில் நம்பிக்கையுடன் பேசியிருக்கிறார். முக்கியமாக ஊடகங்களிடம் எந்த கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டாம், உங்களுடைய தொலைபேசியில் தேவையில்லாதவர்களிடம் உரையாட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலைமையிடம் கூறுங்கள், நாங்கள் கூறும் வரை புதுச்சேரியிலிருந்து யாரும் கிளம்ப வேண்டாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி அனைத்து எம்எல்ஏக்களிடம் பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தான் இன்று மாலைக்குள் புதுச்சேரியிலிருந்து சென்னை திரும்புமாறு அதிமுக தலைமை எம்எல்ஏக்களிடம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நம்ம அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த நிர்வாகத்திடம் கேட்டபோது இன்று மாலையோடு இந்த அதிமுக சார்பில் முன்பதிவு செய்யப்பட்ட அறைகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு ஏற்ற போல சென்னையில் எம்எல்ஏக்கள் அனைவரையும் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 47 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப நம்பிக்கையானவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தவிர்த்து இருக்கக்கூடிய 30 பேரும் புதுச்சேரியில் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்கிற நிலையில அவர்கள் இன்று மாலைக்குள் அவங்க சென்னை கிளம்புவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. திவ்யா, சில எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவாக இருக்கலாம், இல்லைன்னா அதிமுக தொடரலாம், அந்த மாதிரியான மாற்று கருத்துக்களை சொல்வதாக தெரிகிறதா? இல்ல அவங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு? நேற்று முன்தினம் சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்துல எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்துல சில எம்எல்ஏக்கள் தாவேகாவுடன் நாம கூட்டணி வைக்கலாம், அமைச்சரவையில இடம்பெறலாம், துணை முதலமைச்சர் பெற்று தரலாம் என ஒரு தரப்பினர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மற்றொரு தரப்பினர் நாம் ஆட்சியில் பங்கு வேண்டாம், ஆனால் தாவேகாவுடன் உறவு வைப்பது மிகவும் நல்லது, எனவே நாம வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் என மற்றொரு தரப்பினரும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர்த்து திமுகவோடு நம்ம சேரலாம் அப்படின்னு சில யோசனையும் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில தான் 47 எம்எல்ஏக்கள் ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இருப்பதாக கூறப்படுது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதை விரும்பவில்லை என்றுதான் அதாவது தற்போதைக்கு தாவேகாவோட நம்ம டைரக்டா போக வேண்டாம், அதே நேரத்தில் திமுகவோட கூட்டணி வைக்கவும் கூடாது, வச்சோம்னா கட்சியினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் யோசிப்பதாக தெரிவிக்கப்படுது. என்ன நடந்தாலும் சரி, முட்டி மோதி கடைசியா நம்ம கிட்ட தான் வருவாங்க, பெரும்பான்மை நிரூபிக்கணும். ஒருவேளை ஒரு 6 மாசம் தாவேகாவோட கவர்மெண்ட் ரன் ஆனா கூட அதன் பிறகு சில மசோதாக்கள் நிறைவேற்றுவதற்கோ பெரும்பான்மை நிறைவேற்றுவதற்கோ முக்கியமான சட்டங்கள் நிறைவேற்றுவதற்கோ அதிமுகவோட ஆதரவு கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவைப்படும். அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால எல்லாருமே பொறுமையா இருங்க, அவசரப்பட வேண்டாம், எப்பனாலும் காலம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. தாவேகா தரப்புல பல்வேறு விதமான, அதாவது தாவேகாவோடு சேருவது தொடர்பாக அதிமுகவின் தரப்பில் பல்வேறு விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் எம்எல்ஏ கிட்ட நிலவுகிற நிலையில அனைவரையும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியே இருக்குது. எல்லாருமே அதிமுக தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும், தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு செவிசாய்க்க வேண்டும், நம்ம தனித்தனியா அணியணியா முடிவெடுப்பதோ கருத்துக்களை வெளியிடுவதோ குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்கிற ஒரு ரீதியில தான் இப்ப பாண்டிச்சேரிக்கு எதுக்காக அழைத்து வரப்பட்டார்கள் என்றால் அனைவரையும் ஒருமித்த குரலில் ஒருமித்த புள்ளியில் சேர்ப்பதற்காக தான் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஓரளவிற்கு அதிமுக புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிற நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவே ஓரளவுக்கு தெரிவிக்கப்படுது. அதாவது அனைத்து எம்எல்ஏக்களும் தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்துக்களை ஏற்கிறார்கள் என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. திவ்யா, நேற்றைய தினம் புதுச்சேரி அதிமுக அன்பழகன் பேசும்போது 118 இடங்களை ஆளுநரிடம் நாங்க சப்மிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இபிஎஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் பேசியதாக பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் எதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு?
யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத நிலையில அதிமுக வந்து 2019 இருந்து தொடங்கி தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து வருது. 2019, 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு ஒரு பெரிய தோல்வி பட்டியலே இருக்கிறது. அதை தொடர்ந்து 2026 தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய அளவிற்கு சுணக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும், அப்படி இருந்தாதான் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற லெவல்ல வந்து பலரும் வந்து பேச தொடங்கி இருக்கிறாங்க, வெளிப்படையாவே கூற தொடங்கி இருக்கிறாங்க. இந்நிலையில தான் வந்து அன்பழகன் பேசின கருத்துக்களை பொறுத்தவரையும் நம்ம வந்து பெரிய அளவுக்கு பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா அவர் வந்து புதுச்சேரி அரசியல் இருக்கக்கூடியவர். அவர் வந்து அதிமுக வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தெரிவிச்சிருக்காரு ஒழிய அதுக்கான சாத்தியக்கூறு தற்போதைக்கு மிக குறைவுதான் என்றுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டும். கர்நாடகா போன்று, அதாவது குமாரசாமி ஆட்சி அமைத்தது போன்று ஒரு சிறிய ஒரு எம்எல்ஏ நம்பர் வச்சிருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. எப்படி பார்த்தாலுமே தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்துதான் ஆட்சி அமைக்க முடியும். அதற்கு பிறகு வந்து அதிமுகவினுடைய ஆதரவை வந்து தமிழக வெற்றி கழகம் கேட்பார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது. அன்பழகன் கூறிய வார்த்தை வந்து ஒரு நம்பிக்கை அளிப்பதற்காக அவர் கூறிய வார்த்தை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அதிமுக இருக்கிற ஒரு தரப்பினருக்கு வந்து எப்படியாவது நம்ம ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும், அப்பதான் கட்சியை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் அவருடைய கருத்தும் வெளிப்பட்டிருக்கிறது. திவ்யா, அதிமுகவினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து விரிவான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.